ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். யுவாஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் பிரியாணி தான். இறால் பிரியாணி வந்து எப்போதும் போல் இல்லாமல் நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ இறால் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு. அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைங்க, வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இறால் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அது முதுகில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு உண்டான மசாலா பார்ப்போம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே 4 தக்காளி எடுத்துக்குவோம். மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசு வேண்டாம். அதையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், 1 கப்பு தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி. இது நம்ம கொஞ்சம் எடுத்து இறாலுக்காக சேர்க்க போகிறோம். அது எப்படின்றது சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு காரம் தேவைன்றதுனால 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். சாப்பாட்டுக்கு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இதுக்கு தனியாக 2 பச்சை மிளகா எடுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்து இறாலில் போட்டுட்டு ஃபுல்லாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த இறாலுக்கு ஊற வைக்கிறதுக்கு வெறும் இந்த புதினா பேஸ்ட்டு மட்டும்தான். இதை போட்டு நல்லா ஊற வச்சிடுங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதும். அப்புறமா நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு சுருங்க வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இது ரெண்டையுமே நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளேம் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு செய்ய பாருங்கள். ஏன்னா அடி பிடிச்சிடும் இது கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா லெமன் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க இறாலையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அதாவது இறால் வந்து இந்த புதினா பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் 4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் இல்லை. ஸோ அதனால் 4 கப்பு அரிசிக்கு 8 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் அரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி கழுவி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கிடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்மளோட சுவையான சூப்பரான டேஸ்டியான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு அவிச்ச முட்டை வச்சுட்டு ரைத்தா வச்சு பரிமாறி பாருங்கள். சாப்பாடு அப்படி இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டான ஒரு சூப்பரான இறால் பிரியாணி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்ல மறந்துடாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.